ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th நியூ ஹிஸ்ட்ரி 9th யூனிட்டில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்துக. ஜமீன்தாரி முறை ஒழிப்புச் சட்டங்கள் 1949. அதிக விளைச்சலை தரும் வீரிய ரக விதைகளின் பயன்பாடு 1965. தமிழ்நாட்டின் முதல் நில உச்சவரம்பு சட்டம் 1961. ஸோ இந்த ஆர்டரில் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். இந்திய அரசாங்கம் சமதர்ம வகையான மேம்பாட்டிற்காக உறுதி பூண்டுள்ளது. ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பில் முதலாவது திருத்தம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1951. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பொறுத்துக்க. தொழில் மேம்பாடு அப்படின்றது 1956. இந்திய அறிவியல் நிறுவனம் வந்து 1909. மகளநோபிஸ் திட்டம், மகளநோபிஸ்ன்றவர் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை வந்து கொண்டு வந்தவர். ஸோ ஆப்ஷன் 2ல் இருக்கிறது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். முதலாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து இயர் வந்து 1951 to 56. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஷினு. நில உச்சவரம்பு சட்டம் தமிழ்நாட்டில் இரண்டாவது முறையாக எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1972. முதல் முறையாக எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1961. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின். பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் வினோபாவே. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷினு. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அதன் முக்கிய நோக்கத்தில் ஒரு பகுதியை எட்டியது. கரெக்டு. பல நிலச்சுவாந்தாரர்கள் குதிரைக்காரர்களை வெளியேற்றி நிலம் அவர்களது கட்டுப்பாட்டின் கீழ் வேளாண்மையில் உள்ளதாக உரிமை கோரினார். அதுவும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷினு. தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1951. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 2005. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷினு. எந்த ஆண்டு இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் கடும் நெருக்கடியை சந்தித்தனா 1991. அதுக்கப்புறமா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எத்தனை நாட்கள் வேலைவாய்ப்பை ஒரு தனிநபருக்கு வழங்குகிறதுனா 100 நாள் வேலை. இப்போ வந்து 150 நாளாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து புக்கில் வந்து 100 நாள் வேலை தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துப்போம். டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் எப்போது அமைக்கப்பட்டது? 1945. 1951ஆம் ஆண்டில் இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்பட்டன? 5 பொதுத்துறை நிறுவனங்கள். ஸோ இதோட 9th யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.